Hi friends, welcome to Cooking Sparta. இன்னைக்கு நாம விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பூரணம் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதில் இருக்க மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாங்க. கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாவும் ஜூசியாவும் இருக்குங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை அடுப்புல வச்சு கடாய் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். இதோட 1 கப் துருவிய தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை நெய்ல 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அடுத்து இதோட 1 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாங்க. வெல்லத்தை தேங்காய் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி சேர்த்த வேண்டாங்க. வெல்லம் அடுப்போட சூட்லயே நல்லா மெல்ட் ஆயிடுங்க. இப்ப பாருங்க வெல்லம் நல்லா கரைய ஆரம்பிச்சிடுச்சுங்க. இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆற விடலாங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ்பேனை அடுப்புல வச்சு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகி கொதிக்கணுங்க. நாம 1/2 கப் மாவு எடுக்க போறோங்க. அதனால 2 டம்ளர் தண்ணி எடுத்துருக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியை சேர்த்துதான் மாவை பிசைய போறோங்க. அப்பதான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டா வருங்க. அடுத்து ஒரு பாத்திரத்துல தேங்காய் வெல்லம் எடுத்த அதே கப்லயே 1/2 கப் கொழுக்கட்டை மாவை எடுத்துக்கலாங்க. நான் கடையில வாங்கின மாவை தான் எடுத்திருக்கேங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது மாவு நல்லா சாஃப்டா இருக்குங்க. நெய்க்கு பதிலா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாங்க. இதோட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட கொஞ்சமா சூடான தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் சூடான தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்தோம்னா மாவு கொலன்னு ஆகிடும். அதனால தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ மாவை நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கலாங்க. இந்த பதத்துக்கு வர்ற மாதிரி மாவை நல்லா கையிலேயே பிசைஞ்சுக்கலாங்க. இது 10 மினிட்ஸ் மூடி வச்சிடலாங்க. அப்பதான் கொழுக்கட்டை செய்யும் போது இந்த மாவு நல்லா சாஃப்டா இருக்குங்க. இல்லைன்னா இந்த மாவு ரொம்ப ஹார்டா இருக்குங்க. 10 மினிட்ஸ் கழிச்சு மூடி எடுத்துடலாங்க. இப்ப பாருங்க மேல் மாவு ரெடி ஆயிடுச்சு. கொழுக்கட்டை செய்யறதுக்கு இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கலாங்க. இந்த மோல்டுல கொஞ்சமா நெய் தடவி விட்டுக்கலாங்க. மாவை கொஞ்சமா எடுத்து இந்த மோல்டுல வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கலாங்க. மோல்டுல எல்லா இடத்துலயும் படுற மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பூரணத்தை வச்சு அழுத்தி விட்டுக்கலாங்க. மறுபடியும் கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கலாம். இப்போ மோல்ட ஓபன் பண்ணி கொழுக்கட்டையை எடுத்து ஒரு பிளேட்ல வச்சிடலாங்க. இந்த மாதிரியே எல்லா மாவுலையும் கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொழுக்கட்டை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இதை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்துல வச்சு வேக வைக்கணுங்க. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்துல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இட்லி ட்ரேவை உள்ள வச்சிடலாங்க. அடியில இருக்கிற ட்ரேல கொழுக்கட்டையை வைக்க வேண்டாங்க. மேல் ட்ரேல ஒயிட் கிளாத்தை வச்சு கவர் பண்ணி இட்லி பாத்திரத்துல வச்சு அது மேல கொழுக்கட்டையை ஒவ்வொன்னா வச்சுக்கலாங்க. இப்போ இதை மூடி வச்சு 10 மினிட்ஸ் வேக விடலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு மூடியை எடுத்து பார்க்கலாங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்குங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. டேஸ்டான சாஃப்டான பூரண கொழுக்கட்டை சூப்பரா ரெடி ஆயிருச்சுங்க. நீங்க செஞ்சு பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைட்ல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.